கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாலிப பகுதிக்கான நேரத்திலும் கடந்த 2-3 வாரங்களாக இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே தேவனுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக காரியங்களை குறித்து கடந்த வாரத்தில் தியானித்து வந்தோம். இன்னும் நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாகவும் இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியத்தை தேவ ஆவியை நமக்கு வெளிப்படுத்தும்படி ஒரு நிமிஷம் தலையில தாழ்ந்து தேவனுக்கு ஜெபிக்கலாம். இரக்கமான நல்ல தகப்பனே, மகிமை நிறைந்தவரை உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. நல்ல மாலை நேரத்திலும் உங்களுடைய கிருபைக்குள்ள என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய முழுமையான ஆளுகையோடு இந்த ஒரே ஸ்தோத்திரம் அந்த ஒரே பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக நாமமாய் உயர்த்தின ஏசப்பா நாமத்தை நாம் உயர்த்த எங்களுக்கு அனுகிரகம் செய்துள்ளபடியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த பகுதியை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசுவது நான் இல்லை ஏசப்பா, நீர் என்னை மறைத்து நீர் என்னை வெளிப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவதாக, உங்களுடைய வார்த்தை எங்களை சீர்திருத்துவதாக, உங்களுடைய வசனம் எங்களை போதித்து உணர்த்துவதாக என்று ஜெபிக்கிறேன். ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியில் விரும்புகிறீரோ அதை எங்களோடு திட்டவும் தெளிவுமாய் பேசும்படியே ஜெபிக்கிறேன். கேட்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமாகவும் இதிலே ஒரு வேர்கொண்டு வளர கர்த்தர் அனுகிரகம் செய்தபடியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த கருத்துக்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பிரசன்னம் மறைத்துக் கொள்ளணும். நீரே பொறுப்படுத்தி வழி நடந்து மீட்புரேசும் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்திலும் தேவனுடைய பெரிதான கிருபையினால கடந்த 3 வாரங்களாக 1 யோவான் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14 வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சில காரியங்களை தியானித்து கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாட்களிலும் அதனுடைய இறுதி பகுதியான வாக்கியத்தை கொண்டு தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. இறுதி பகுதியான வார்த்தை, பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. பொல்லாங்கனை ஜெயித்தது எப்படி, அவனுடைய ஃபர்ஸ்ட் நம்ம அவனை ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லி கடந்த வாரத்தை நம்ம தியானித்தோம். கர்த்தருக்கு விசுவாசிக்கிற அநேகர் அவனுடைய கேரக்டரை கண்டுபிடிச்சு நமக்குள்ள பொல்லாங்கன் இருக்கிறானா இல்லையா என்று சோதி தெரிந்து கிறிஸ்துவுக்குள் ஜெயமான ஓட்டத்தை ஓட கர்த்தருக்கு அனுகிரகம் செய்திருப்பார் என்று விசுவாசித்திருக்கிற இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக அவனுடைய குணாதிசயங்கள் என்ன என்ன என்று தெரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நாம் வேறு பகுதி எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள போகிற விஷயம் என்னன்னா, அவனுடைய குணங்கள் என்ன என்ன, பொல்லாங்கனாக விசுவாசின் குணங்கள் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ பொதுவாகவே பைபிள் நமக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு விசுவாசம் நம்ம எடுத்தோன்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவனுக்கு வைக்கப்பட்ட ஆண்டவனுக்கு சொல்லப்பட்ட நாவல் என்னன்னா, வில்லத்தள்ளப்பட்ட தேவதூதன், பழைய பாம்பாகிய பிசாசு இப்படின்னு சொல்லி அவனுக்கு நிறைய பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய குணங்களுக்கு அவனுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி குணங்கள் அதிகமாகவே அவன்கிட்ட இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அவனுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷத்திலான அவன் சொல்லியிருப்பாரு, அவனுடைய குணமே என்னன்னா திருடுகிறது, கொல்லுகிறது, அழிக்கிறது. அந்த வேறு வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரார். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஸோ முதல்ல ஏசப்பா சுவிசேஷன் பிரசங்கிக்கிற நாட்களில் ஏசப்பாவை அவனை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அவன் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். அவனை பற்றி 3 விஷயம் ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவனுடைய குணாதிசயமே திருடுகிறது, கொல்லுகிறது, அழிக்கிறது. சரி, இவன் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன் எதை வச்சு ஏசப்பாவோட சொன்னாங்க, எதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவன் திருடுவான். எதை திருடுவான் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது ஆவிக்குரிய சமாதானத்தை திருடுவான். நமக்குள்ள இருக்கிற தேவன் நமக்கு கொடுத்த மெய் சமாதானத்தை அவன் திருடுவான். இப்போ நமக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நம்மளுடைய காரியத்தை நம்ம ஒழுங்காக சரி செய்ய முடியாது. கொல்லுவான். எதை கொல்லுவான்னா, நமக்குள்ள இருக்கிற ஜீவன், நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவ வாழ்க்கையை நமக்குள்ள கொண்டு வந்து பாவத்து நிமித்தம் நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரம் செத்தது மாதிரி ஆயிடும். அதாவது சொல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம்னு வந்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த பாவக்கிரியனால நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் கொள்ளுறதுக்கு அவனுக்கு வந்து அதிகாரம் இருக்குது. அடுத்தவன் அழிக்கிறவன்.
எதை அழிப்பான் அப்படின்னா நமக்கு ஏசப்பாவால உண்டான ஆசீர்வாதங்கள், நமக்கு ஏசப்பாவால உண்டான நன்மைகள், இது எல்லாத்தையும் அழிக்கிறது. அவனுடைய விஷயம் என்னன்னா, ஏசப்பா நமக்கு என்னென்ன தந்திருக்காங்க அது எல்லாத்தையுமே அவன் திருடணும், அவன் அதை கொண்டுடணும், அவனை அழிச்சிடணும். ஏன் அப்படின்னா அதெல்லாம் இருந்து அவன் வந்து ஏற தேடுவான், ஏசப்பாவை பின்பற்றுவான், நம்மளை பின்பற்ற மாட்டான்ற அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வெறித்தனத்தினால அவன் என்ன பண்ணுவானா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவான். ஸோ என்னன்னா திருடுகிறது, கொள்ளுகிறது, அழிக்கிறது, இது அவனுடைய குணாதிசயங்கள். அடுத்து அதே யோவான் சுவிசேஷத்துல ஏசப்பா சொல்லுவாங்க 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படியே செய்ய மனதா இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இதுல முக்கியமா நிறைய விஷயம் அவனை பத்தி கேரக்டர் அப்படி சொல்லியிருக்கிறான். இதுல நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பகுதி என்னன்னா, பொய்யனும் பொய்யுக்கு பிதாவும். சத்தியத்துக்கு மாறா பேசுறதுதான் அவனுடைய வழக்கமே. பொய் பேசுவான், தன் சொந்தத்துல எடுத்து பேசுவான். இப்போ வந்து எப்படின்னா, அது அந்த பொய் வந்து நம்ம உண்மை மாதிரி நம்ம வச்சிருவோம், அது அவனுடைய குணாதிசயங்கள். இது ஏசப்பா நம்ம சொல்லப்போ அவன் சொல்லுவான், நீ இப்படி இருந்த ஒரு பொய் சொல்லிப்பாரு. அவன் பேசும்போது நமக்கு என்ன செய்யுது, நம்ம ஆண்டவர் பேசுறது போல கூட அவன் பேசுவான். எதை வச்சு பேசுவான்? வசனத்தை வச்சு தான் பேசுவான். அப்போ அந்த வசனத்தை வச்சு பேசும்போது அப்போ நம்ம ஈஸியாக நம்பிடுவோம், வசனம் தானே, இந்த வசனத்தை வச்சு பேசலாமே, அவன் இந்த வசனம் நம்ம கீழ்படினா அப்படின்ற நம்ம கீழ்பட. ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறான், வசனத்தை வச்சு நம்ம டைவர்ட் பண்ணிட்டான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவும் சொல்றான். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வஞ்சிக்கிறவன். அவன்கிட்ட வந்து வஞ்சம் அதிகமா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம யாரை பார்க்கலாம்னா, ஆதாம் ஏவாளை வந்து அவன் வஞ்சிப்பான். எப்படி அவனுக்கு வஞ்சகம் நிறைஞ்சவன். என்ன சொல்லுவான்னா, இந்த கனியை வந்து நீங்க புசிச்ச தேவர்களை போல ஆவீர்கள், ஆண்டவர் சொன்ன வசனத்தை எடுத்து வச்சு சொல்லி அவங்களை வஞ்சித்து தேவன் அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த விலையேற பெற்ற நன்மை இழக்க பண்ணிட்டான். போன வாரத்தை நம்ம தியானிச்சபடி இழக்க பண்றது அவனுடைய வேலை. ஸோ எப்படி இழக்க பண்ணா, வஞ்சித்தான். தேவவசனத்தை சொல்லி இப்படிதான் நீங்க வந்து தேவ கண்ணி, நீங்க அந்த கண்ணியை நீங்க புசிச்சீங்கன்னா தேவர்களை போல மாறிடுவீங்க. உண்மைதான், கண்டிப்பா அவங்க வந்து நன்மை தீமை அறியத்தக்க சிந்தனைக்கும் அவங்க மாறிட்டாங்க. ஆனா ஏசப்பா என்ன சொல்லியிருந்தாங்க, இது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வஞ்சிக்கிறதுனா அவன் ரொம்ப காரியக்காரனா இருப்பான். இதுக்கு வந்து புதிய ஏற்பாட்டில் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதுல 2 கேரக்டர் வரும். புதிய ஏற்பாட்டில் நீங்க எடுத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதுற 5ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல ஃபெமிலியான சப்ஜெக்ட் தான் அனனியா சப்பிரால் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த நாட்கள் எல்லாம் சபைக்கு வந்து என்ன அப்போ வர விசுவாசிங்கன்னா தங்களுக்கு நிலத்தை, தங்களுக்கு ஆஸ்தியை இந்த மாதிரி விட்டு சபைக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஊழியக்காரர் தாங்குறது அந்த நாட்டில் அப்போஸ்தலர் தான் இருந்தாங்க. அவங்களுக்குலாம் கொடுக்குறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. இப்படி அனனியா சப்பிராவும் தங்களுக்கு இருந்த நிலத்தை வித்து அவங்க என்ன பண்ணாங்க, அனனியாவும் சப்பிராவும் ஆலோசனை பண்ணி தங்களுக்குன்னு ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுதான் கொண்டு போய் என்ன சொல்றாங்க, அங்க பேதுல கொண்டு போய் கொடுக்க, பேதுல கேட்க இவ்வளவு தான் வித்தியான்னு கேட்கும்போது, ஆமா இவ்வளவுக்கு தான் வித்துதான். ஃபர்ஸ்ட் காரியம் என்ன பண்றாங்க, வஞ்சிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து வஞ்சிக்கிறவனாகிய பிசாசு குணம் வந்து வஞ்சிக்கிறது அவங்களுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தன்னை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பங்கை வஞ்சித்து வச்சுட்டாங்க. சரி, 2வது என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவங்களை கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நாங்க இவ்வளவுக்கு தான் வித்தோம் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு போய் சொல்றாங்க. அந்த இடத்துல அழகா பேதுரு வந்து ஆவியினால நிரப்பப்பட்ட ஆண்ட சொல்லுவாரு. பேதுரு சொல்லுவாங்க, பேதுரு அவனை நோக்கி, அதுக்கு முன்னாடி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவை நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லுகிறபடி சாத்தான் உன் இதயத்தை நிரப்பினது என்ன? ஃபர்ஸ்ட் அனனியாட்ட பேதுரு கேட்பாங்க. அங்கேயே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு பேதுரு சொல்றாங்க, சாத்தான் உன்னை வஞ்சித்து பொய் சொல்றதுக்கு உன்னை நிரப்பினது என்ன? அவங்களுக்கு அது தெரியல. அவங்க நினைக்க நம்ம சுயமா செய்ய வச்சது யாரு? பிசாசு செய்ய வச்சா. ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த கிரியைகள் இருக்கு. என்ன கிரியைகள்? வஞ்சிக்கிறது, பொய் சொல்றது. இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன பண்ணான், இதுலயே சூட்சகமான காரியத்தை நடக்கும். அதை சொல்றேன், டைரக்டா மோதவே மாட்டான், இன்டைரக்டா தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில அவன் வந்து மோதும்.
ஏன் அப்படின்னா இன்டெரக்டா வரும்போது தான் தெரியாது, டேரக்டா வரும்போது தெரிஞ்சிடும் பிசாசு வர அலர்ட் ஆயிடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிருவோம். ஆனா இன்டெரக்டா வரும்போது நமக்கு தெரியாது. இதுக்குதான் நம்ம என்ன இதுக்குதான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க. பைபிள் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு ஏசப்பாவும் சொல்லி கொடுத்த வாழ்க்கை என்னன்னா, பரிசுத்த ஆவியான பலன் நமக்குள்ள நிறைவா இருக்கும் போது இவனுடைய குணாதிசயங்கள், இவன் இப்படி வர்றான், இந்த வேலை வர்றான், இதை நீ தெளிவுபடுத்திக்கோ, அவன் சொல்றதை நம்பாத அப்படின்னு சொல்லி நமக்கு ஈஸியா கைட் பண்ணி நம்மள அந்த பாதையை தப்பிக்க பண்ணுவாங்க. ஸோ இதுல நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம் அவன் யாரு, வஞ்சிக்கிறவன், பொய்யன்னு சொல்லி. அடுத்த கேரக்டர் என்னன்னா குருடாக்குகிறவன். இது கேட்கலாம், எப்படி குருடாக்குவான் அப்படின்னு சொன்னா, மனக்கண்களை குருடாக்குவான். வெளிப்பிரகாரமான நம்ம சரீரத்தில் இருக்கிற வெளிப்பிரகாரமான குருடனா பிறக்கிறவங்க அவங்க பிசாசு நடக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு கிடையாது. நம்மளுடைய மனக்கண்கள் ஏசப்பா நமக்கு ஆவியின் கண்கள் நமக்கு தந்திருக்காங்க. இந்த ஆவியின் கண்களை நம்ம குருடாக்குவான். இந்த ஆவியின் கண்கள் நமக்கு எதுக்காக பயன்படுதுன்னு நீங்க கேட்கல. இந்த ஆவியின் கண் நம்ம எதுக்காக பயன்படுதுன்னா, முதலாவது சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 119:12 சொல்வாரு, உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்வேன், என் கண்களை திறந்தல்ல சொல்வாரு. அப்போ இந்த வேசப்ப நமக்கு எழுதி கொடுத்த இந்த சத்திய வசனத்தை நமக்கு தெரிஞ்சுக்கணும், இதுல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தின் மனக்கண்கள் திறக்கப்படணும். அப்பனாதான் இதுல என்ன ஆழம் இருக்குது. நீங்க ஒவ்வொரு வருஷத்தும் அநேக வருஷத்துன்னு சொல்லுவாங்க, இந்த பைபிள் ஒரு நாளுமே பழசாகி போகாது, அது நீங்க டெய்லி வாசிக்க புதுசா தான் இருக்கும் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப நாளா ஒரு சந்தேகமா இருந்துச்சு. அப்போ நான் இதை ரெகுலரா வாசிக்க ஆரம்பிக்கும் போது, சின்ன பிள்ளையில இருக்கும்போது சின்ன பிள்ளைங்க பசங்க தான் கேட்கும்போது, இல்லை டெய்லியும் நம்ம ரீட் பண்ண சாப்டர் தானே ரீட் பண்ணுவோம். அப்போ நீதிமொழிகள் குடும்ப ஜெபத்தில் ரெகுலரா வாசிப்பாங்க. அப்போ அதை ரெகுலராக வாசிட்டே இருக்கும். அப்போ இது ரெகுலராக தான் வாசிக்கிறப்போ ஒரே வருஷம் திருப்பி தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு, ஆனால் நாட்கள் வர நான் அதிகமாக அதில் வாசிக்க பண்ணும்போது தான் ஒவ்வொரு வசனம் அது ஒவ்வொரு வார்த்தை என்பது ஒண்ணுதான். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை பரிசுத்த எனக்கு தெளிவாக சொல்லி தருவாங்க. கண்மணியை போல என்னை காத்துடணும், அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. அந்த கண்மணியை போல என்னை காத்துடணும். நம்ம காமன் என்ன சொல்லுவோம், ஏசப்பா எந்த ஒரு சேதம் வராதபடிக்கு என்னை காத்துக்கணும். கண்மணின்னு என்னது, நம்ம கண்ணில் இருக்க இந்த கண்ணோட மணிக்கு எது சேஃப்டி கார்டு, கண்ணிமைகள். ஸோ ஒரு பிரச்சனை அதில் வருது அப்படின்னா அந்த கண்ணிமையை டக்கு என்ன பண்ணும், கண் வேகமாக மூடிடும். இது சேஃப்டி, சரிங்களா? இது ஆவிக்குரிய ரீதியில சொல்லுவாரு, இது கண்மணி போல எனக்கு காத்துக்கணும். அப்ப சொல்லுவாரு, நீ என் கையில் நீ எப்படி இருக்கனா என்னுடைய கண்மணியா இருக்கிற. அப்போ என்னுடைய செட்டையில இந்த சிறகுக்குள்ள நீ வந்துட்டேன்னா நான் உன்னை கண்மணியை போல பாதுகாத்துக் கொள்வேன். அந்த பிரச்சனை உன்னை நெருங்கி வரும்பொழுது என் இமைகளாய் அந்த இமைகள் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இமை. இந்த இமைக்கு சவப்பால் சொல்லணும்னா செட்டைகள், அவருடைய செட்டைகள் மறைவுக்குள்ள நம்மளை மறைச்சுப்பார். அப்ப இந்த வசனத்துல இருந்தே நம்ம ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான தியானத்தை சொல்லி தருவாங்க. அப்ப இது நமக்கு தெரியணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு இப்ப தெரிஞ்சுட்டு, அப்ப இந்த வசனம் தெரிஞ்சப்ப நம்ம எங்க பாதுகாப்பு நமக்கு கிடைக்குதா, நம்ம எங்க ஓடி போயிடலாம், ஏசப்பாவின் சட்டைகள் எல்லாம் ஓடி போயிடலாம். நம்ம தெரிஞ்சு என்ன பண்ணிடுவோம், தீங்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய கூடார எல்லாம் ஓடி போயிடலாம், நம்ம ஓடி போய் மறைஞ்சிடலாம். அப்ப தீங்குல நம்ம தப்பிச்சிடலாம். சோ இந்த சத்தியத்தை யார் நமக்கு சொல்லித்தரா, ஏசப்பா நமக்கு சொல்லித்தரா. இந்த சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சத்தியம் நமக்கு பிசாசு ஒரு பக்கத்தை பார்த்துட்டு இருந்தா, இந்த சத்தியம் நமக்கு இவனுக்கு தெரிஞ்சுட்டு அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு நான் வச்சிருக்கிற இந்த ஆபத்துல நம்ம என்ன பண்ணிடுவான், ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இவனுடைய மனக்கண்களை குருடாக்கணும். எப்படி குருடாக்குவான், பைபிள் படிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்வமா பைபிள் படிப்போம். ஆர்வம் ஏசப்பா காலையில எழுந்திரிச்சு வழக்கமா நம்ம அதிகாலையில் 6 மணி தேடிட்டு பைபிள் எடுத்து படிக்கும் போது ரெகுலராக நம்ம படிச்சுட்டே வருவோம். ஆனால் சில நேரம் நமக்கு என்ன ஆகும்னா தூக்கம் வரும். பைபிள் நல்லாவே பைபிள் படிச்சுட்டு இருப்போம், தூக்கம் வரும். ஒன்று. ரெண்டாவது, பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வேகா ஃபீல் பண்ண மாதிரி, ஒரு எம்டினஸாக இருந்த மாதிரி, எதுவுமே புரியாத மாதிரி, எந்த இதுவுமே புரியாத மாதிரி இருந்தது. இது தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆகும். மூணாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பைபிள் படிக்கும்போது அப்போதான் ஏதோ ஒரு வேலை கொடுப்பான், அப்பதான் ஏதாவது பற்றி சிந்திக்க வைப்பான். நம்ம மைண்டு நம்மளுடைய சிந்தனையை மாற்ற பண்ணுவான். நமக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த பைபிள் படிக்கிற நேரத்தை முடி வச்சு நம்ம அந்த வேலைக்கு நம்ம டைவர்ட் பண்ணி விட்டுருவான். அப்போ அன்னைக்கு நமக்கு தேவையான சக்தி, அன்னைக்கு நமக்கு தேவையான வார்த்தை, அன்னைக்கு நமக்கு தேவையான காரியத்தை நமக்கு தெரிஞ்சு கொள்ளாதபடிக்கு நம்முடைய மனக்கண்கள் அவன் ஈஸியா குருடாக்கிட்டான். இதுதான் அவன் குருடாக்குறது. முதல்ல அவன் பண்றது வேதத்தின் ரகசியத்தை அவன் தெரிஞ்சு கொள்ள கூடாது. வேதத்தின் ரகசியத்தை தெரிஞ்சு கொண்டுட்டானா அவன் ஆபத்துல இருந்து விலகிடுவான், வியாதிலிருந்து விடுதலை ஆயிடுவான்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சத்தியத்தை அவன் அறிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவானா, அவன் நம்மளுடைய மனக்கண்களை குருடாக்குவான். அதுதான் தாவீது நமக்கு சொல்லி கொடுத்த சிறப்பான ஜெபம். அதுதான் டெய்லி அதிகாலை நீங்க எந்திக்கும் போது நீங்க ரெகுலரா நீங்க ஜெபிக்கணும். ஏசப்பாட்ட கேளுங்க. பைபிள் படிக்கும் போது, ஏசப்பா உடைய வேதத்தின் மகத்துவங்களை தெரிஞ்சுக்கிறது என் கண்களை திறந்துருங்க. பிசாசு ஒருவேளை என் இருதயத்தை இருதயத்தின் கண்களை குருடாக்கி இருந்தானா இப்ப என் கண்களை திறந்துருங்க ஏசப்பா. பரிசுத்த ஆவியான என் கண்களை திறந்துருங்க. ஒரு நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க பைபிள் படிக்கல, அன்னைக்கு நமக்கு ஆண்டவர் வித்தியாசமா பேசுவார். ஆனா ஒவ்வொருத்தரோட அந்த ஒரே வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவேன், உன்னை கைவிடுவதும் ஒரே வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையை கொண்டு இன்னைக்கு என்ன நமக்கு தேவையான பிளெஸிங் என்ன வேணுமோ அதை வச்சு பேசுவார். அப்ப நமக்கு விளக்கம், நமக்கு தேவையான ஆகாரத்தை இதுல இருந்து கிடைக்க பண்றது பரிசுத்த ஆவி. அப்ப டெய்லி நம்ம வாசிக்கும் போது இந்த மனக்கண்களை குருடாக்குற பிசாசு நம்ம கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிக்கும் போது ஈஸியா இதுல இருக்கிற காரியத்தை பரிசுத்த ஆவி நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம அடுத்தடுத்த காரியத்துக்குள்ளாக நம்ம செல்ல முடியும். சரிங்களா? இது ஒரு காரியம். அடுத்த 5வது காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோதனைக்காரன். பிசாசின் குணங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுன்னா சோதனைக்காரன். 5வது டாபிக் பார்த்து சோதனைக்காரன். இவன் என்ன பண்ணுவான்னா சோதிப்பான். நம்ம ஏசப்பா வந்து தீமையினால் நம்மளை சோதிக்க மாட்டாங்க. நம்மள அப்படி ஒரு சோதனைக்குள் பாதைக்குள்ள போனாலும் நம்ம கூட வருவாங்க நம்மளை தப்பு வைக்கிறதுக்கு. எப்படி கேட்கலாம்னா, அனனியா சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சோதனைக்குள்ள போறாங்க. அக்னி நடுவில் அவங்க கடந்து போறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பாதையில் அவங்க போனதே இல்லை. அவங்க அந்த ஸ்பாட்ல போகும்போது பரிசுத்த ஆவி என்ன பண்ணாங்க, தேவதூதன் அவங்களுக்கு வந்து ஒத்தாசை அந்த இடத்துல இறங்கி வர்றாங்க. அந்த இடத்துல நமக்கு அந்த டெஸ்ட்ல அவங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஏசப்பா அந்த இடத்துல பலன் அனுப்புறாரு. இது பிசாசு நமக்கு சோதனை பண்ணும்போது அவன் நம்ம தோக்கடிக்க தான் வருவான். இதுக்கு வந்து பைபிள் நமக்கு சொல்லப்பட்ட உதாரணம் ரொம்ப எல்லாம் தெளிவா அந்த பிசாசு ஜெயிச்சு ஒரு இடத்துல கூட சறுக்கல் இல்லாம வெளியே வந்தது யாரு அப்படின்னா நம்மளோட ஏசப்பா மட்டும்தான். ஒரு இடத்துல அவன் என்னென்ன வசனம் சொன்னாலும் சரி, அதுக்கு ரிப்பீட், இது இப்படி வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்றான் இந்த கல்லை பார்த்து அப்பங்கள் ஆகுனா அப்பம் ஆயிருக்கும், ஏசப்பாவால முடியும். ஆனா ஏசப்பா அந்த இடத்துல அதை பண்ணல. ஏசப்பா திருப்பி என்ன சொல்றாங்க, மனுஷன் 54 மாத்திரம்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவன் சோதிக்க வர்றான். அந்த சோதனையை மேற்கொள்ள என்ன பண்றாரு, ஏசப்பா வசனத்தை எழுத சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இதே மாதிரி அடுத்து இருந்து புதிய ஏற்பாட்டில் ஏசப்பா ஈஸியா வந்து பிசாசு ஜெயிச்சுட்டாங்க சோதனைக்காரங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா யோபு வந்து அவன் சன்மார்க்கன், நீதிமான். அவனை சோதிக்கும்படியாகவே யார்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு வரான், தேவதூதர் வாசம் பண்ற ஸ்தலத்துல போயிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கறான். அவனை போய் சோதிக்க போறேன், அவன் உன்னை மறுதளிப்பான் அப்படின்னு சொல்லி பிசாசு போய் கேட்க போறான். கேட்க போகும்போது அவனை சரி போய் நீ சோதிப்பான், அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறான்னா அவனை ஜீவன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. கடைசி வரைக்கும் யோபு தன் உத்தமத்திலே நின்று தனக்கு கத்தர் வைத்திருந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கணும். அந்த இடத்துல பிசாசு வைக்கப்பட்டான். அவனுக்கு ஒத்தாசையை ஏசப்போ அவனுக்கு இறங்கி வராது. ஸோ இது அவனுடைய குணங்கள். இன்னும் நிறைய குணங்கள் இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க செல்ல பகுதி, அவன் திருடுகிறவன், கொள்ளுகிறவன், அழிக்கிறவன், பொய்யன், வஞ்சிக்கிறவன், சோதனைக்காரன். ஸோ இப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவன் இதெல்லாம் அவனுடைய குணங்கள். அப்போ இதை தெரிஞ்சு சரி இப்போ நீங்க கேட்கலாம், இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், சரி இதை வந்து நாங்கள் எப்படி இவனை வின் பண்றது? இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுவோம், நம்ம எப்படி வின் பண்ணலாம்னு கேட்கலாம். சரி அடுத்து எப்படி இவனை வின் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஏசப்பா தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வெளிப்படுத்தின எழுதின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 11ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். மரணம் நேரிடுவதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சி வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த இடத்துல அவனை போட்டிருக்கிறது, பிசாசு ஜெயித்தாக போட்டிருக்கு. ஸோ ஏசப்பா வந்து வெளிப்படுத்துற விசேஷம் இது யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா யோவான் அவங்களால எழுதப்பட்டது. ஸோ அதில் அவர் சொல்லியிருப்பார் எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம். நீங்கள் கேட்கலாம், அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துலனா ஒரு ஆடோட ரத்தத்தை எடுத்து பலி செஞ்சுன்னா அவங்க வந்து அந்த பாவ நிவர்த்தி பலி செய்வாங்க. நமக்கு ஆனால் ஏசப்பா வந்து ஒரே கிருபாதார பலியாக நமக்கு ஏசப்பாவை சிலுவையில் மறித்து ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களெல்லாம் சுத்திகரிக்கும்படியாக ஒரே பலியாக நமக்கு அறையப்பட்டார். ஸோ இப்போ ஏசப்பா இதிலே இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்லியிருக்கிறாரு,
ஆட்டுக்குட்டியான ரத்தம் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னா, முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க ஆட்டுக்குட்டியான ரத்தம். இது ரொம்ப சிம்பிள். எப்படி நீங்க கேட்கலாம், இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை நாங்கள் எங்களுக்குள்ள எப்படி இருக்குது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் வந்து அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்குள்ள எல்லாமே இந்த ஆட்டுக்குட்டியான ரத்தம் இருக்குது. உலகத்தின் சர்வ பாவத்தையும் தீர்க்கும்படியாக சிலுவையில தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பலியான இயேசுப்பா ரத்தம் இன்னும் நம்ம யாரெல்லாம் அவரை உண்மையா ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளா நம்ம ஜீவிக்கிறோமோ நமக்கு சுதந்திரமா யாருடைய ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஆட்டுக்குட்டினுடைய ஏசப்பாவின் ரத்தம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏசப்பாவின் ரத்தத்துக்கு முன்பதாக அவனால நிற்க முடியாது. ஏன் அப்படின்னா, இந்த ஏசப்பாவின் ரத்தத்துல ஒரு மாசு, ஒரு குற்றம், ஒரு குறை கூட அவனால கண்டுபிடிக்க முடியல. இந்த ரத்தத்தை சொல்லும் பொழுது, இயேசுவின் ரத்த ஜெயம் அப்படி நீங்க சொல்லும் பொழுது அவனுக்கு நிக்க முடியாது அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா சொல்லுவான், இந்த ஆட்டுக்குடி ரத்தம் இது வந்து ஏசப்பாவின் ரத்தம், இதுல வந்து உண்மை இருக்கு, இந்த ரத்தத்துக்கு முன்னாடி என்ன நிக்க முடியாது, அதுல வல்லமை இருக்கு, அவன் ஓடிடுவான். முதல் காரியம். ரெண்டாவது, சாட்சியின் வசனத்தினால் கேட்கல. சாட்சியின் வசனம்னா என்ன அப்படின்னா, சாட்சியின் வசனம்னா வசனத்தின்படி வாழுகிற சாட்சி உள்ள வாழ்க்கை. நம்ம ஒருத்தவங்க வந்து இப்போ சொல்லுவாங்க, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்டா உலகத்துல சொல்லுவாங்க, ஃப்ரெண்டை சொல்ல நான் உன்னை யாருன்னு சொல்லிடுவேன். ஏன், உன் ஃப்ரெண்டோட கேரக்டர் என்ன தெரிஞ்சு நீ எப்படி பண்ண சொல்லிடலாம். அதே மாதிரிதான் அப்போ சாட்சியின் வசனம் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது, இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்த போது அப்ப நம்மளை பாக்குறவங்க நம்ம இப்போ நம்ம எதிர்த்தரப்பா பாக்குறாங்கன்னா, இவன் கிறிஸ்தவன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. பிசாசு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவோம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்னா, வசனத்தின்படி வாழ்றான். அப்ப நம்ம வசனத்தின்படி வசனத்துக்கு ஒத்ததான வாழ்க்கை வாழும்போது அவன் நம்மள்கிட்ட நெருங்கிறதுக்கு ரொம்ப நெருங்கி வந்தாலும் அவனால் ஜெயிக்க முடியாது. அவனால நம்மகிட்ட குற்றப்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் ஒவ்வொரு காரியத்தை பார்ப்பான். அவன் யோபை குறித்து அப்படிதானே சொல்றான், அவன் உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் அப்படின்னு ஏசப்பனை குறித்து சாட்சி சொல்றாங்க. அவன் இன்னும் உத்தமத்துல நிக்கிறான். அவனே சொல்றான், இன்னும் மறுதலியா அவன் நிக்கிறான். அப்போ அவன் எப்படி சொல்றான், உண்மையா இருந்ததை அவன் பார்த்துட்டான். அப்ப நமக்குள்ள அந்த சாட்சியின் வசனம், இந்த வசனம் ஏசப்ப நமக்கு பொய் சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, திருடாது இருப்பா, இப்படிலாம் நமக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. இந்த கட்டளையின்படி நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவன் வந்து பாப்பான், இவன் பொய் சொல்றானா, இவன் திருடி இருக்கானா, இல்ல பொய் சொல்லல, திருடல, களவு செய்யல, பிறருடைய பொருளை இவன் இச்சிக்கல. அப்போ ஒவ்வொரு விஷயமும் சரி இவன் செய்யலப்பா, இவன்கிட்ட மோத நம்மளால முடியாது. அப்ப இந்த வசனத்தை வச்சு நம்ம சொல்லுவோம், என்கிட்ட எதுவுமே என்கிட்ட இல்லை, இதோ உலகத்தின் அதிபதினு வருகிறான், அவனிடத்து அவனுக்குள்ள எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு ஏசப்பா சொல்றாங்க. அந்த மாதிரி நமக்குள்ள அவனுக்குள்ள காரியம் ஒண்ணுமே நம்மகிட்ட இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவனால நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. அப்ப இந்த ஆட்டுக்குட்டி ரத்தமும் சாட்சி வசனமாகிய வசனத்துக்கு ஒத்ததான சாட்சியின் வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும்போது பிசாசால நம்ம ஜெயிக்க முடியும். அவனால நம்மளை ஜெயிக்க ஒரு நாளுமே முடியாது. சரி, இது முதலாவது காரியம். ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எபேசியருக்கு எழுதுற நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் சொல்லியிருக்கிறார். எபேசியர் யார் எழுதுனா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாங்க அவசர சாலையில் இருக்கும்போது. அப்போ நீங்க கேட்கலாம், இப்போ பிசாசு வந்து நம்ம ஜெயிக்கிறோம், ஓகே நீங்க ஜெயிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா, பிசாசு வந்து அடுத்த ஸ்டெப் எப்படி ஜெயிக்கணும்னா, இடம் கொடுக்க கூடாது. இப்படி நீங்க கேட்கலாம், எப்படி இடம் கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு கேட்கலாம். இடம் கொடுக்கறதுனா என்னன்னா, இப்போ ஒரு எம்டி வெசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எம்டி வெசல் வந்து இப்போ அவங்க சொல்றாங்க, அந்த இதில் நம்ம எதுவுமே ஊற்றலை, எம்டியாக தான் இருக்குது, ஓகேவா. இப்போ நம்ம அதில் தண்ணி, இப்போ அதை வந்து மூடி போடாமல் ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். இதே மூடி போட்டு அந்த இடத்துல தண்ணி ஊற்றினா தண்ணி வெளியே தான் சிந்தும், சரிங்களா. இப்போ இதுவே நமக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஸோ அப்போ பிசாசனுடைய கிரியைகள் நமக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அவன் யாரு, அவனுடைய குணங்கள் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகு பிசாசு நம்மகிட்ட போராட வரும்போது அவனுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது. இது சின்ன போய் சொல்லுப்பா, இந்த காரியத்தை நீ செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம ஒரு பிசாசு அவங்க ஆகிட்டு ஈஸியாக உடஞ்சிருவான். அதுக்கு வந்து யார் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம தெரிந்த பக்தர் தாவீது தான். தாவீது என்ன பண்றான்னா, அவனுக்குள்ள பிசாசு ஏவான். என்ன பண்றான்னா, ஜனங்களை தொகையிடும்படிக்கு பிசாசு வந்து சொல்றான், நீ போய் ஜனங்களை தொகையிடுப்பா அப்படின்னு. அப்போ அவன் வந்து அவன் எந்த இடத்துல ஆனால் ஐசப்பட்டு ஜனங்கள் தொகையிடக்கூடாது. தாவீது கூட யார் நிரப்பிட்டான், பிசாசு நிரப்பப்பட்டு அவன் என்ன பண்ண, ஜனங்கள் தொகையிட்டதுனால பெரிய பாதை அவனுக்குள்ள வந்து திருப்பி அவன் ஆண்டுட்ட சமூகத்தில் ஒப்புரவாகி
வாதி நிறுத்தப்பட்டது, தேவனுடைய ஜனங்களும் மீட்டுட்டான். சரிங்களா? ஸோ இப்போ இது நமக்கு தெரிஞ்சுட்டான். சின்னதான், சின்ன விஷயம் தான். நம்ம இடம் கொடுத்துட்டோம், அவனுக்கு ஒரு பிளேஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அவன் அது சின்ன விஷயத்துக்கு பெரிய இடத்த போட்டுருவான். சரிங்களா? அப்போ இடம் கொடுக்காம இருந்தாலே அவனுக்கு அவன் சத்தம் எப்படி இடம் கொடுக்காம இருக்கிறான்னா, அவன் சத்தத்துக்கு செவி மடக்கக்கூடாது, அவன் வழிக்கு நம்ம போகக்கூடாது, அவன் நம்ம முன்னாடி வைப்பான், நம்ம முன்னாடி ஆசையை காமிப்பான். நம்ம இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து நெருங்கி நிற்க அப்படின்னு இப்போ எபிரேயர் எழுதின நிருபத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு, நம்மை சூழ்ந்து பாரமான யாவற்றும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். நம்மளை சுற்றி தான் பாவம் வச்சிருப்பான். அப்போ இந்த பாவத்தை நம்ம எப்படி மேற்கொண்டு ஓடும் நீங்க கேட்கலைக்கா, எங்களை சுற்றி தான் பாவம் இருக்கு. நீங்க ஒர்க் பண்ற போற பிளேஸ்ல உங்க சுற்றி பாவம் இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்ட்டிக்கு போகிறோம், எவ்ரி சாட்டர்டே வீக்கெண்ட்ஸ்லாம் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ அந்த இடத்துலயே உங்களுக்கு பாவ சோதனை வருது, அவன் சோதிக்க வைப்பான், சோதனைக்காரன் உள்ள வரான். அப்போ என்ன பண்ண, நம்ம சுற்றி நெருங்கி இருக்காம என்ன பண்ணலாம்? இப்போ நீ ஃப்ரெண்டு உங்களை கூப்பிடுறாங்க, ஏன் வாப்பா இன்னைக்கு ஒரு நாள் வாப்பா, இத்தனை நாள் வராமல் இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தான். அப்போ சொல்லுவான், நான் உங்க கூட பேசாம போவேன், நான் பேச மாட்டேன், போ, அவனுக்கு எனக்கு சண்டை. நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? சரி, நம்ம ஃப்ரெண்டு நம்மளை கோவப்பட்டுட்டானே, அவன் ஃப்ரெண்டு கூட போகணும்னா அவன் நம்மளை விட்டு பிரிச்சிருவானே அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுனாலே புரிஞ்சுக்கோங்க, பிசாசு உங்களை ஈஸியா ஜெயிச்சுட்டா அந்த இடத்துல. நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி நான் வரேன், உங்க கூட வரேன், சரி இந்த ஒரு தடவை தான் வருவேன், அடுத்த தடவை வர மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? அந்த ஒரு தடவை நீங்க அவங்க கூட பார்த்து போவீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணி பாவம் செய்ய மாட்டீங்க, அங்க போய் சும்மா இருக்கு வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் வீக் இதே பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்பான். என்னப்பா இது ஒரு வாரம் தானே, வாயன் இத்தனை நாள் ஒர்க் பண்ணுறோமே, இது ஒரு வாரம் தானே. ஸோ நம்ம போவோம். நமக்கு அடுத்து என்ன போகணும்? நமக்கு அந்த இடம் அடுத்து போகும்போது நம்ம இருதயத்துக்குள்ள சத்தம் துணிக்க, நீ போகாத, அந்த சத்தமே நமக்கு துணிக்காம போயிடும். திருப்பி என்ன பண்ணிடுவோம்? பாவமா போய் பெரிய பாவத்துக்குள்ள மாட்டி கடைசியில அந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளும் போது, ஐயோ நம்ம பாவத்துக்குள்ள மாட்டிட்டோமே, உளையான சீட்டில் மாட்டிட்டோமே அப்படின்னு உள்ளே நம்ம அப்படியே என்ன செய்யணும்னு தெரியாம நிற்போம். இப்போ வந்துட்டானா ஒரு சின்ன வேணாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸே எடுப்பான், நம்ம அப்பா அம்மா எடுப்பான், நம்ம கையில் இருக்க மொபைல் எடுப்பான், நம்ம ஈச் அண்ட் எவ்ரிதிங் மைன்யூட்டான விஷயமா இருந்தாலும் சரி நம்ம சுற்றி தான் நெருங்கி நிற்கிறான். ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, இதை எல்லாத்தையுமே இது சுற்றி நெருங்கி நிற்கிற, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ரன்வே எடுத்துக்கோங்க. ரன்வே ட்ராக்ல ஒருத்தவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு 6 பேர் ஓடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரன்னிங் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஓன்ட் சி, அவங்க பக்கத்துல இருக்க எங்க வராங்க பார்க்க மாட்டாங்க, அவங்க சியர் பண்ற ஆடியன்ஸை பார்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? அவங்க லட்சியம் என்னன்னா, எனக்கு வச்சிருக்க அந்த ட்ராக்கை நான் அடையணும், எனக்கு வச்சிருக்க அந்த ப்ரைஸை நான் முடியணும், அந்த எட்ஜ் பாயிண்ட்டுக்கு நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க. இந்த டைம்ல அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு கொண்டு தண்ணி குடிக்க வச்சாலும் சரி, அவங்களுக்கு வந்து அவங்க ஆடியன்ஸ் நிறைய சத்தம் போடுவோம், ஓடு சத்தம் போடுவாங்க. அவங்க கவனம் சிதறாதபடிக்கு என்ன பண்றாங்க? தனக்கு வச்சிருக்க அந்த பந்தய பொருளை அடையபடிக்காக வேகமா அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை அதுதான். நம்ம கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு ரன்னிங் ரேஸ் தான், ஒரு ரேஸ். இந்த ரேஸ்ல நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம சுற்றி நெருங்கி பாவம் நெருங்கி தான் வரும். இந்த நெருங்கி நிற்கிற பாவத்தை நம்ம பார்க்காம நமக்கு முன்னாடி ஏசப்பா வச்சிருக்கிற அந்த நித்திய ஜீவனாகிய விலையேற பெற்ற பொக்கிஷத்தை நம்ம கண்ணு முன்னாடி வச்சுட்டோம்னாலே நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு நேரம் ஓடி போகணும், அதை அடைஞ்சிடணும், அந்த பந்தய பொருள் நம்ம பெற்றுக்கொள்ளுன்ற அந்த வாஞ்சை நமக்குள்ள வர நம்ம அதுக்கு முன்னாடி ஓடி போயிடும். ஸோ இடம் கொடுக்க கூடாது. 2வது. 3வது காரியம் என்னன்னா, எதிர்த்து நிற்கணும். சரிங்களா? எதிர்த்து, அதாவது அது எங்க யார் சொல்லியிருக்காங்கன்னா, யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிசாசுக்கு எதிர்த்து நிலைங்கள், அப்பொழுது அவங்களை விட்டு ஓடி போவான். ஸோ அடுத்தது என்னன்னா, சரி அக்கா இடம் கொடுக்கல, அடுத்து என்ன பண்ணலாம்? நாங்கள் இடம் கொடுக்கலாம், ஆனால் திருப்பி வரானே, எதிர்த்து நெல்லு, அப்போஸ் பண்ணி நெல்லு. அப்போஸ் பண்ணி எப்படி நிற்கலாம்? நீ கேட்கலாம், எங்களுக்கெல்லாம் எப்படி அப்போஸ் பண்ணி நிற்கலாம்? அந்த பலனே இல்லையே. பழைய பாட்டை எடுத்தீங்கன்னா, தாவீதுக்கு வந்து அந்த பலன் இல்லைதான், எதிர போய் நின்னான். தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் அவனுக்கு மேல இருக்கப்பட்டது, தேவனுடைய பலத்துல போய் அவன் போய் நின்னான். ஸோ புதிய பாட்டை நமக்கு ஏசப்ப தெளிவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனத்து வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயம் நான் சொல்றேன். அதாவது நீங்க வந்து வயசப்ப சொல்லிட்டு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தரித்து கொள்ளுங்கள். ஸோ சர்வாயுத வர்க்கம், அதை 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கும்.
சரிங்களா? இந்த சர்வாயுத வர்க்கம் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு 13 வசனத்துல 18 வசனம் வரைக்கும் நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. நல்ல இது வந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் வாலிப சகோதரர் மறுபடியும் தெளிவா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. அவன் சொல்ற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதான சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கனையும் வசதியும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை, ரட்சணம் என்னும் தலைசீரா, தேவ வசனமாக ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த இத்தனை காரியத்தை சொல்லியிருக்காரு. இந்த 13 வருஷம் 18 வருஷம் நீங்க வாசிக்கோங்க. இதுல வச்சு என்னென்ன நம்ம சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனை ஈஸியா நம்மளால ஜெயிக்க முடியும். ஸோ இதுதான் அவனை ஜெயிக்கிறதுக்கா. சரி, ஓகேக்கா, நாங்க அவனை ஜெயிச்சிட்டோம், இதனால எங்களுக்கு என்ன பிளஸ்ஸிங் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஏசப்ப நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது எங்க சொல்லியிருக்காங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் 7 சபைகளுக்கு சொல்லும் போது சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சபைக்கும் சொல்லிட்டே வராரு. என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசி மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். If you have win the satanic power நீ வின் பண்ண ஆரம்பிச்சுனா ஃபர்ஸ்ட் blessing என்னன்னா ஜீவ விருட்சத்தின் கனி. அதாவது என்றென்றைக்கு நித்திய காலமாய் வாழத்தக்கதான நீதி ஆயுள் கொடுக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நமக்கு ஏசப்பா கொடுப்பாங்க. ரெண்டாவது blessing என்ன அப்படின்னா, அதே 2ஆம் அதிகாரம் 11 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுத்தப்படுவதில்லை. அவனுக்கு செகண்ட் டெத் கிடையாது. செகண்ட் டெத் அப்படின்னா 2ஆம் மரணமாக அக்கினி கடல்ல ஏசப்பா வந்து பிசாசு கூட்டத்தை தள்ளுவார். அந்த டெத்துக்கு அவன் போக மாட்டான். ஜெயம் கொண்டுட்டோம், நமக்கு வச்சிருக்க அந்த பந்தயம், நம்ம பிசாசு ஜெயிச்சு நமக்கு வச்சிருக்க அந்த பந்தயம் போல நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பிளஸிங் செகண்ட் பிளஸிங் என்னன்னா நமக்கு வந்து நித்திய ஜீவன் உண்டு, நமக்கு 2ஆவது மரணம் இல்லை. 3ஆவது விஷயம் என்னன்னா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மன்னா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. மறைவான மன்னனா சத்திய வசனம் தான். அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசப்பா வானத்தின் மன்னா கொடுத்தாரு. இந்த காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட மறைவான மன்னா இந்த சத்திய வசனம். இந்த சத்திய வசனமாக இந்த மன்னாவை நமக்கு புசிக்க கொடுப்பாங்க. 4வது பிளஸிங் என்ன பாத்தீங்கன்னா, அதே 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசித்தோம்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 4வது பிளஸிங் அதிகாரம், அத்தாரிட்டி, பவர். நமக்கு வந்து அந்த ஒரு கூட்டத்துக்கு மேல ஒரு அதிகாரம் கொடுப்பாரு, ஒரு ஜன கூட்டத்துக்கு மேல அதிகாரம் கொடுப்பாரு. எந்த பாவத்துல நீ வந்து மேற்கொள்ள முடியும் அதுக்கு மேல அதிகாரம் கொடுத்து நான் ஜெயிக்கணும், தொடர்ந்து ஜெயிக்க வச்சுட்டே இருப்பாரு. 4th blessing. 5th blessing என்ன பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். பியூர் ஒயிட் ட்ரெஸ், பரலோக வஸ்திரம். அந்த நாட்கள் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனப்ப நமக்கு வந்து வெண்வஸ்திரம், நம்மளுடைய சரீரம் மறுரூபமாகும் வெண்வஸ்திரம் நம்ம தரித்திருக்கும். அந்த வெண்வஸ்திரம் வந்து மகிமைக்குரிய சாயல். அந்த மகிமைக்குரிய சாயலுக்குள்ள நம்ம பிரவேசிச்சிருப்போம். என்னது 5வது blessing. 6வது blessing எப்படி என்னன்னா, 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். பில்லர் ஆஃப் சர்ச். சர்ச்சோட பில்லர் ஆண்டர் மாத்துவார். சர்ச்சோட பில்லர் என்னன்னா ஒரு கல்லால் செய்யப்பட்ட பில்லர் கிடையாது. தேவனுடைய வார்த்தையினால நீங்க செதுக்கி உருவாக்கப்பட்டு ஆலயத்துல ஒரு தூணா, ஒரு திடமான சாட்சியா, ஒரு திட சாட்சியா உங்களை ஆண்டவர் நிறுத்துவார். சரிங்களா? சரி, 7வது blessing என்ன அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். The last and final blessing is நித்திய காலமா பிதாவோட ஏசப்பா கூட நம்ம அவருடைய வலது பாசத்தை சிங்காசனத்துல உட்கார பாக்கியத்தை நமக்கு தருவார். இந்த 7 blessing வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அவனுடைய கிரியைகளை நம்ம அறிஞ்சு கொண்டு அவனை ஜெயிக்கும் பொழுது ஏசப்பா இந்த 7 blessing நமக்கு தருவாங்க. சரி, இப்போ இந்த நம்ம என்ன blessing திருப்பி நான் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜீவ விருட்சத்தின் கனி. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மரணம். 2ஆம் மரணத்துக்கு நம்ம தப்பு வைக்கப்படுவோம். 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மறைவான மன்னா புசிக்க கொடுப்பார். 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அதிகாரம் தருவார், ஜாதிகள் மேல் அதிகாரம் தருவார். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வெண் வஸ்திரம் நமக்கு தரிக்கப்படும். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆலயத்துல நம்மளை தூணாக்குவாரு. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், சிங்காசனத்தை நமக்கு தருவார். சரி, இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற blessing. இன்கேஸ் நம்ம தோத்துட்டோம், நமக்கு வச்சிருக்கிற அந்த அவனுடைய கிரியைகளை நம்ம தோத்து நமக்கு வச்சிருக்க பந்தய பொருள் நம்ம அடையலை அப்படின்னா நமக்கு கிடைக்க போற
சாபம், நமக்கு கிடைக்க போற அந்த நமக்கு கிடைக்க போற விஷயம் என்ன, ரிசல்ட் என்னன்னா நரக ஆக்கினி தான் நமக்கு கிடைக்கும். பூமியில ஒரு சின்ன தப்பு செய்யும் போது ஆண்டவர் திருப்பி நம்ம ஆண்டவர் பாதத்துல விழும் பொழுது திருப்பி ஆண்டவர் நம்ம தூக்கி எடுத்துடுவார். மேலும் மேலும் அந்த பாவத்தில் நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படியாம அவனுடைய கிரியில நம்ம செவிமடுத்து போகும்போது நமக்கு கிடைக்க போற ரிசல்ட் இதுதான், 2ஆம் மரணம். இது இல்லை, இதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும். ஜீவவிருட்சத்தின் கனி கிடைக்காது, 2ஆம் மரணத்துக்குள்ள போவோம், மறைவான மண்ணாக்க நமக்கு கிடைக்காது, நம்ம அடிமைகளாக விற்கப்படுவோம், நமக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படாது, நம்ம ஆலைகளை தூண மாற முடியாது, நமக்கு சிங்கப்பிதாவோடு இருக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்காது. என்ன கிடைக்கிறதுக்கு மாறாகலாம் நித்திய ஆக்கினை, நரக ஆக்கினைக்குள்ள நம்ம போக போறோம். வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு ஏசப்பா அவங்க கூட பேசுறாங்க. நீ ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், நானும் ஒவ்வொரு தடவை நான் ஜெயிச்சுதான் நினைக்கிறேன், நான் இந்த விஷயத்திலிருந்து வெளிவரும் நினைக்கிறேன், ஆனா ஏசப்பா இன்னைக்கு உன்கிட்ட பேசுறேன், என்னால ஜெயிக்க முடியலன்னு சொல்றல, இன்னைக்கு கற்றுக்கொண்டபடியே ஆவி ஆட்டுக்குடி ரத்தத்தை தரிச்சுக்கோ, டெய்லி ஏசப்பா ரத்தத்துக்குள்ள நான் மறைச்சுக்கோ, ஆவி ஆத்மா சரீரத்தை ஏசப்பாக்குள்ள மறைச்சுக்கோ, ஏசப்பா ரத்தத்துக்குள்ள மறைச்சுக்கோ. 2வது சாட்சியின் வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்ற ஆரம்பி. அதுக்கப்புறம் அவனை எடை கொடுக்காம எது. 3வது பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பி. எதிர்த்து நிற்கணும்னா தேவனுடைய செவ்வாய்க்கு வர்க்கத்தை எடுத்துக்கோ. இந்த காரியத்தை நீ செய்யும் பொழுது பரிசுத்தா, இதெல்லாம் நீ தனியாக நின்று செய்ய முடியாது, யாரை கொண்டு செய்ய முடியும்னா பரிசுத்தாவின் பலத்தை கொண்டு தான் செய்ய முடியும். இந்த பரிசுத்தாவின் பலத்தை நீ நிறைவா பெற்று கொள்ளறதா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. கடைசி நாட்கள் மாம்சமான யார் மீது ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்காரு. இது கடைசி நாள், இந்த லாஸ்ட் டேஸ்ல ஆண்டவர்கிட்ட கேளு, ஏசப்பா எனக்கு உங்க அபிஷேகம் வேணும், உங்க ஆவி எனக்கு வேணும், உங்க ஆவி என் மேல ஊற்றுங்கன்னு சொல்லி நீ கேட்க பரிசுத்தாவின் மேல ஊற்றப்படுவாரு. நீ ஈஸியா அந்த அவன் கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு நீ ஆண்டவர்களுக்கு வச்சிருக்கிற விலையேற பெற்ற பிளஸிங்க பூமியில பெறுவ, பரலோக ராஜ்யத்திலையும் பெறுவ. அந்த காரியத்தை நீ தொடர்ந்து செவி, தொடர்ந்து ஏசப்பட்ட கேளு. கண்டிப்பா இந்த வசனம் ஒன்று பலப்படுத்தும். ரெகுலரான பைபிள் வாசிப்பு, ரெகுலரான ஜெபம், இதை நீ ஏசப்பாவோட ஒத்தாசையோட பரிசுத்தாவின் பலத்தோட நீ செஞ்சு பாரு. உன்னை ஜெயிக்கிறதுக்கு உன்னை நெருங்கவே முடியாது. நீ ஒவ்வொரு காரியத்துல ஸ்டெப் வைக்க ஏசப்பா வழி நடத்திட்டே போயிட்டு இருப்பாங்க. நீ ஈஸியா உனக்கு வச்சிருக்க லட்சிய பொருளை அடைஞ்சு தேவராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க கர்த்தரோட அனுகிரகம் பண்ணுவார். அன்பின் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மாலை நேரத்தில் ஏசப்பா ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் நோக்கி பார்த்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. பிசாசை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி அவனுக்கு நாங்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால ஜெயிக்கலாம், சாட்சியின் வசனத்தினால நாங்கள் ஜெயிக்கலாம்ப்பா. அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், அவனுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது ராஜா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம். ஒருவேளை எந்தெந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ இதில் இடம் கொடுத்து எதிர்த்து நிற்க முடியாமல் நிற்கிறாங்களோ, பலவினை அடைஞ்சு நிற்கிறாங்க, இப்போ நான் அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு ஜெயமுள்ள வாரமாய் மாறுபடி நான் ஜெபிக்கிறேன். இன்று முதல் அவர்கள் பிசாசில் ஜெயிக்கிறவர்களாக, அவனுடைய அக்னி ஆஸ்திரங்களை முறியடிக்கிறவர்களாக, அவனுக்கென்று அவனோடு எதிர்த்து நின்று போராடுகிற யுத்த வீரர்களால் நீர் அவர்களை மாற பண்ண போறதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்னால முடியல ஆனா நான் வாஞ்சிக்கிறேன் சொல்றாங்களோ, இப்பொழுது உடைய பரிசுத்த ஆவியினுடைய பலன் அவர்கள் மீது நிறைவாய் ஊற்றப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது இவர்களை பலப்படுத்துவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வித்துக்கிறேன். இதுவரைக்கும் அவர்கள் எந்த காரியத்துக்கு வச்சு பயந்துட்டு இருந்தாங்களோ, இனி அந்த காரியத்துக்கு பயப்படாதபடிக்கு அதை நான் மேற்கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும் என்ற வார்த்தையை அறிக்கை பண்ணி தொடர்ந்து ஜெயித்தோட கிருபை செய்தலும்படியா ஜெபிக்கிறப்பா. இந்த நித்திய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வார்த்தையின்படி அவங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பேசுகிற அடியை என்னை மறைத்து வெளிப்படுத்தினதுக்கு அவங்களுக்கு நன்றி ஏசப்பா. அப்பா அவங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உமக்குள்ள இருந்து ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை போதிக்க எனக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. சகல துதி கன மகிமையாகும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். நீரே பொறுப்படுத்தும் வழி நடத்தும். மீட்பர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.